வணக்கம் சார். நம்ம சோலார் லைட் பற்றி இப்போ பார்க்கலாம். இது இருக்கிறதுலே சின்ன மாடல் லைட்டு. இதோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாம் நம்ம இப்போ. இந்த லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துட்றாங்க. ரிமோட்லேயே ஆன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் மோடில் போட்டோம் அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டோட எல்இடி. உங்களுக்கு டியூப் லைட் பிரைட்னஸ் வரும். கண்டிப்பாக நைட்டில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் நல்லாயிருக்கும். அதனுடைய பிக்சர் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான ஸ்டாண்டு, கிளாம்ப்பு இதெல்லாமே கொடுத்துருவாங்க. போல் நெட்லாம் கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேனலில் ஃபிட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டாண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொட்டை மாடலையோ இல்லை அப்படி தகர ஷீட்லேயோ வந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சு இது பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீட்ரு ஒயர் கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆன் பண்ணியிருக்கோம். லைட்டை வந்து ஆன் பண்ணியிருக்கோம் மேனுவலாக ரிமோட்டில். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் இப்போ போட்டாச்சு. ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் படுது, சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் சிம்பிள் இண்டிகேஷன் லைட் சார்ஜ் ஆகிட்டுருக்கிறதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு. இப்போ வந்து சன்லைட் இல்லைன்னு அர்த்தம் அந்த பேனலை கமுத்தி வச்சதுக்கு காரணம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சன்லைட் படும்போது இதனுடைய லைட் எனர்ஜி இந்த பேனல் மேலே படும்போது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்து ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான், ஆஃப் ஆகிடுச்சு. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நமக்கு வந்து லைட்டு ஈவினிங் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எரியும். மார்னிங் ஆச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். பேட்ரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா டே பை டே இதே மாதிரி ரொட்டீனாக இருந்துக்கும். மழை காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது சார்ஜ் ஆகக்கூடியது. டல்லான கிளைமேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிக்கும், ஃபுல்லாக சார்ஜ் ஆகிக்கும். உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஃபுல் நைட் வந்து பிரைட்னஸ் வந்துடும். கோயிலுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் அடிக்கடி நம்ம சுவிட்சு போட மாட்டோம். இந்த மாதிரி மாடலில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். மார்னிங் ஆச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி பேட்ரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து சோலாரில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்கிரிட் சிஸ்டம் பண்ணுறோம் கவர்மெண்ட் மானியத்தோடு. அதுக்கு வந்து 30,000லேருந்து 78,000 வரைக்கும் கவர்மெண்ட் சப்சிடி தராங்க. நம்ம வீட்டுக்கு கரண்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா 2,000 ரூபாய்க்கு மேலே வருதுன்னா சொல்லுங்கள். நம்ம வந்து ஒரு 98% வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிடலாம். ஒரு 200 ரூபா மினிமம் டெபாசிட் சார்ஜஸ் மட்டும் வர மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் A to Z எல்லாமே ரன் பண்ணிக்கலாம். நமக்கு ஆன்கிரிட் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சின்ன லைட்டிங் தேவைப்பட்ட